ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 7 கப் பர்ஃபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஷ்யூஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேஷ்யூஸை நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் கூட கேஷ்யூவோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 2 கப்ஸ் ஆஃப் சுகர், 1 கப் மில்க்கு, 1 கப் கோகோனட், 1 கப் கீ. இது வந்து கேஷ்யூ பவுடர். நான் ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. அப்புறம் 1 கப் கடலை மாவு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது பேனை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து கடலை மாவை போட்டு சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அடி பிடிச்சிரும். ஸோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட தேங்காய் பர்ஃபி, மைசூர் பாக் செய்கிற மாதிரி தான். ஸோ சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இது எப்படின்னா நீங்கள் 2 டைப்பாக செய்யலாம். இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயும் செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் இது 7 கப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேனில் போட்டு சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ இந்த மாதிரி செய்கிறேன்ல, இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போது கடலை மாவு நல்லா அந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம கேஷ்யூ பவுடர் போட்டுக்கிறோம். அந்த கேஷ்யூ ஏலக்காய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோகோனட் திருவி வச்சு கோகோனட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் மில்க்கு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டும் மிக்ஸ் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்ம அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மட்டும் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை சுகரையும் அதோடையே போட்டு பண்ணுறதுனாலும் சரி, அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணுன்னே சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டி எதுவும் வர வேண்டாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் ஒரு பர்ஃபி மாதிரி தானே இருக்கும், ஸோ அதனால் இப்படி ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கோகோனட்டும் மைசூர்பாவும் சேர்ந்த ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும். அதான் ஒரு 7 கப் ஸ்வீட். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேஸ்ட்டும் வரும். கோகோனட் பர்ஃபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மைசூர்பாக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது 2ம் சேரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது சுகர் போட்டுட்டு சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் போது தான் டைம் ஆகும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ ரொம்ப சிம்லே வச்சு சேஃபாக கலக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும் போதெல்லாம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நான் எடுத்த மற்ற எல்லா கப்பை விட சின்ன கப்பில் தான் கீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கீ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீ நிறையா வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து கீ 1/2 கப்பும் 1/2 கப் வந்து எந்த வாசமும் இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீ தான் எடுத்திருக்கேன், ஆனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அந்த 1 கப்லேயே சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணலாம். தேங்காய் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அப்படியே திரியாக இருக்க மாதிரி இருக்கும். கடிக்கும்போது அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இன்னும் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கேஷ்யூவும் பாதாமையும் கொஞ்சம் பல்ஸில் விட்டே போடுங்க. நான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும்னு நல்லாவே பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த கேஷ்யூ வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பீனட் கூட போட்டுக்கலாம். பீனட்டையும் நல்லா பச்சை பீனட்டாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இது வேணுமோ போட்டுக்கலாம். பாதாம்னா பாதாம் போட்டுக்கலாம், கேஷ்யூனா கேஷ்யூ போட்டுக்கலாம், இல்லாட்டி பீனட்டும் சேர்த்து பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. நான் திரும்பியும் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரே கப்பு தான். அதை வந்து பார்ட்டாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சே பண்ணணும். லைட்டாக வந்து தெளிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றே பண்ணுங்கள். சேஃபாக பண்ணுங்கள். தள்ளி நின்றுக்கோங்க. மைசூர்பாக் பண்ணும்போது தெளிக்கும். இந்த மாதிரி இது பண்ணும்போது தெளிக்கும். ஸோ சேஃபாக பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா லைட்டாக கெட்டியாக இருக்குது. நல்லா கெட்டியாகணும். நல்லா கெட்டியானால் தான் பர்ஃபி நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டைட் ஆகும். கை வலிக்கும். டைட் ஆகும்போது நம்மளுக்கு கை வலிக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே சிம்மில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் ரெசிபி கேட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் நான் செஞ்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இது கொடுத்தேன். அவள் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ பாருங்கள் கெட்டியாக ஆகுது, தெரியுதா? கெட்டி ஆகிட்டே இருக்குது. அப்படியே இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லாவே கெட்டியாகணும். நல்லா கெட்டியானோடனே தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஒட்டாமல் வருது பாருங்கள். ஒட்டாது. நல்லா கெட்டியாகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. நான் கொஞ்சமாக தான், அந்த அளவு தான், 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே இருந்ததுக்கும் இப்போவும் இன்னுமே நல்லாவே திக்காயிடுச்சு. ஸோ நம்மளோட பர்ஃபி இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க. ஆனால் டைட் ஆகும்போது கை வலிக்கும். கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பக்குவம் தான். ஆக்சுவலாக இப்போ ரெடி ஆகிடுச்சு, திக்காகிடுச்சு. அதனால் நான் ட்ரேக்கு மாற்ற போகிறேன். ட்ரேயில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். திக்கானனால நான் இப்போ வந்து இதில் ட்ரேயில் மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ சாப்பிடும்போது இந்த பால்கோவா அந்த ஸ்டேஜில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மினிட்ஸ் விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.